எந்த தசா புத்தி நடந்தாலும் சரி, பாகவதத்தை தினமும் 5 நிமிடமோ 10 நிமிடமோ கேட்டுவிட்டால் வாழ்க்கையிலே எந்த சிக்கலா இருந்தாலும் சரியாக துவங்கிவிடும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. எல்லா ஜாதகங்களுமே ஒரு பொதுவான தீர்வு உண்டா பணத்திற்கு அல்லது ரிலேஷன்ஷிப்புக்குன்னு கேட்டால் கட்டாயம் உண்டு. கம் என்பதற்குரியவன் கணபதி. உள்ள ஆலயங்கள்லாம் சில படையெடுப்பிலே அழிந்து விட்டன காலப்போக்கில். ஆனால் இந்த கணபதியின் ஆலயம் மட்டும் காலங்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. பாகவதம்னா என்னங்க? ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷியானவர் நாராயணனது ஒவ்வொரு அவதாரத்தை பற்றியும் எளிமையாக சொன்ன கதைகள். எண்ணம் தூய்மை பெறும், அதனால் அந்த கர்மாவின் பாதிப்பு மெல்ல விலகத் துவங்கும். விநாயகர்கிட்ட போறவங்க கிட்ட கிருஷ்ணருடைய வெளிப்பாடுகள் தெரிகிறது. எங்கே கிருஷ்ணன் இருக்கிறானோ அங்கே ருக்மணி தாயார் செல்வத்தை அள்ளித்தர காத்து கிடப்பாள். விநாயகனும் கிருஷ்ணனும் சேர்ந்துள்ள இந்த தலம் வைஷ்ணவ கணபதி என்று போற்றப்படும். விநாயகன் எளிமையாக வசப்படுபவன், உடனே பலனை தருபவன். ஓம் கம் கணபதயே நமஹ, ஓம் கம் கணபதயே நமஹ. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொருட் கருணையினாலே வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் கிட்டட்டும். ஐயா, எத்தனையோ கடன் பிரச்சனையில இருக்கிறோம். ரொமான்ஸுன்னோ லவ்னோ அதில் ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம். ஐயா, இதுக்கெல்லாம் ஒரு தீர்வை சொல்லுங்கள் என்று பலரும் கேட்கிறார்கள். தீர்வு வேண்டும், அது உடனடியாக இருக்க வேண்டும், அந்த பரிகாரம் எளிமையாகவும் இருக்க வேண்டும் என்பது அனைவரது கோரிக்கையும். சரி, எல்லா ஜாதகங்களுமே ஒரு பொதுவான தீர்வு உண்டா பணத்திற்கு அல்லது ரிலேஷன்ஷிப்புக்குன்னு கேட்டால் கட்டாயம் உண்டு. மல்லியூர் அப்படின்னு ஒரு கிராமம். இது எங்கே இருக்குது அப்படின்னா கோட்டயம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே கேரளாவிலே மல்லியூர் என்ற ஒரு கிராமம். இந்த கிராமத்திலே 1500 வருடங்கள் முன்னால் காக்காசேரி பட்டத்திரின்னு ஒருத்தர் இருக்கிறார். அனுதினமும் சிவ வழிபாடு செய்பவர். காலையில் எழுந்தா நமசிவாயம், ராத்திரி தூங்கும் பொழுதும் நமசிவாயம். இவ்வாறு நமசிவாய மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் அகத்தியர் இவருக்கு கனவிலே வந்து விடுகிறார். அந்த கனவிலே வந்த அகத்திய பெருமான், கவலைப்படாதே காக்காசேரி பட்டத்திரி, வணங்கிவிட்டு நீ பாபநாசத்திற்கு வந்து சிவ வழிபாட்டை தொடரு, உனக்கு ஒரு வழிகாட்டுதல் பிறக்கும் என்கிறார். அங்கே வந்து வழிபாட்டு கொண்டே இருக்கும் பொழுது அவருக்கு பீஜ கணபதி என்று சொல்லக்கூடிய க்ஷிப்ரப்பிரசாத கணபதியின் அருள் கிடைக்கிறது. அந்த பீஜ கணபதினா என்னங்க? தினமும் எழுந்து கொள்கிறோம். ஓம் கம் கணபதயே நமஹ, ஓம் கம் கணபதயே நமஹ அப்படின்னு சொல்லுறோம். அந்த கம்முன்ற ஓசை இருக்கிறது இல்லையா, அதுதான் அனைத்துக்கும் பீஜ அக்ஷரமாக இருக்கக்கூடியது. ஏதான பிரச்சனை வந்து அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க? கம்முன்னு இருடா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த கம்முன்னு இருடா அப்படின்னா அந்த கம் என்பதற்குரியவன் கணபதி. இந்த கம் என்ற சப்தம்தான் நம் மூலாதாரத்திலே குண்டலினி சக்கரத்திலே குண்டல் சக்கரம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே கணபதியாக விற்றிருந்து நம்மை வழிநடத்தக்கூடியது. நாம் ஸ்பிரிச்சுவல் ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எங்கே சென்றாலும் உங்கள் வண்டியிலே எங்கே செல்ல வேண்டும் என்ற உங்கள் இலக்கை ஒரு பொருள் தீர்மானிக்கிறது. குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். அதுபோல் இது காட் பொசிஷனிங் சிஸ்டம்னு கூட சொல்லலாம். அந்த ஸ்பிரிச்சுவல் ஜிபிஎஸ்ஸாக கணபதியே விளங்குகின்றான். அவனது கம் என்ற மந்திரமே விளங்குகின்றது. இந்த கம் என்ற மந்திரம் பீஜாட்சர கணபதியாக, க்ஷிப்ரப்பிரசாத கணபதியாக, க்ஷிப்ரம் என்றால் உடனடியாக பலன் தரணும், அது போன்ற கணபதியாக இந்த காக்காசேரி பட்டத்திரி அவர்களின் அருளாலே மல்லிசேரி என்ற கிராமத்திலே அங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறது. இந்த ஸ்தாபிதம் செய்யப்பட்ட கணபதியை சுற்றி பல்வேறு அற்புதங்கள் நிகழத் துவங்குகின்றன. அதை சுற்றி உள்ள ஆலயங்கள்லாம் சில படையெடுப்பிலே அழிந்து விட்டன காலப்போக்கில்.
ஆனால் இந்த கணபதியின் ஆலயம் மட்டும் காலங்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. 20ஆம் நூற்றாண்டு வருகிறது. அப்பொழுது மல்லிசேரி கிராமத்திலே சங்கரன் நம்பூதிரி என்ற ஒரு குழந்தை அவதரிக்கிறது. இந்த குழந்தை பிறந்ததிலிருந்து மிக மிக பக்தி, விநாயகன் மீது அளவில்லாத அன்பு. எனினும் இது பிறந்த குடும்பத்திலோ அவர்களுக்கு பொருளாதார சிரமம், இவருக்கோ உடல் நிலையிலே சிரமம். எந்த நிலையிலும் கணபதியின் பக்தியை அவர் கைவிடவில்லை. காட்டில் இருக்கிறதுலையே பெரிய விலங்கு என்னன்னா யானை தான். நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்களேன், யானை ஒரு வழித்தடத்திலே செல்கிறது என்றால் அந்த வழித்தடத்தில் உள்ள எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடும். நீங்கள் காட்டுக்கே அரசன் சிங்கம்னு சொல்லலாம், ஆனால் சிங்கத்தின் காலடி கூட யானையின் காலடியை ஒப்பிடும்போது மிக மிகச் சிறியதாக தான் இருக்கும். அப்போ யானை என்ன செய்கிறது? வெளியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அகற்றிவிட்டு பின்னால் வரக்கூடிய அனைத்து விலங்குகளுக்கும் ஒரு வழியை ஏற்படுத்தி தருகிறது. அதே போல யானை முகம் கொண்ட கணபதி என்ன செய்கிறார்? முன்னால் செல்கிறோம், வழியை ஏற்படுத்தி தருகிறார், வழியை நீக்குகிறார். அப்போது அந்த விநாயகருடைய வழிபாட்டை கடைபிடித்து கொண்டே இருக்கிறார். எனினும் அந்த வழிபாடுகள் இருந்தாலும் பொருளாதார தட்டுப்பாடும் உடல் பிரச்சனைகளும் சென்று கொண்டே இருக்கிறதே என்று ஒரு நாள் கவலையில் இருக்கும் பொழுது அவரது அம்மா சொல்கிறார், மகனே வருந்தாதே, குருவாயூர் செல், அங்கே ஒரு பெரியவர் இருக்கிறார், அந்த சித்தரிடம் சென்று ஒரு வழிகாட்டுதலை கேள் என்கிறார். அவர் அவ்வாறே குருவாயூர் கோயிலுக்கு செல்கிறார். செல்லும் பொழுது அங்கே ஒரு சித்த புருஷரை காண்கிறார். அவர் இவருக்கு ஒரு வழிகாட்டுதலை தருகிறார். ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி அருளிய பாகவதம். நான் அடிக்கடி என் பேட்டிகளில் சொல்வேன், தினமும் பாகவதத்தை கேளுங்க, உடனே பிரச்சனை சரியாகும். எந்த தசாபுத்தி நடந்தாலும் சரி, பாகவதத்தை தினமும் 5 நிமிடமோ 10 நிமிடமோ கேட்டுவிட்டால் வாழ்க்கையிலே எந்த சிக்கலாக இருந்தாலும் சரியாக துவங்கிவிடும். இது எனது சொந்த அனுபவமும் கூட என்று பல்வேறு பேட்டிகளில் சொல்லியிருக்கேன். இவர் என்ன செய்கிறார்? தினமும் பாகவதத்தை படி. நீ எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் இந்த ஒரு செயலை மட்டும் மறந்து விடாதே என்கிறார். மல்லிசேரி நம்பூதிரி தினமும் பாகவதத்தை படிக்கிறார். பாகவதம்னா என்னங்க? ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷியானவர் நாராயணனது ஒவ்வொரு அவதாரத்தை பற்றியும் எளிமையாக சொன்ன கதைகள். சரி, எப்படி இந்த கதைகள் ஒரு பரிகாரமாக அமையும்? யோசித்து பாருங்களேன். நம் நினைவாற்றல் என்பது விஞ்ஞான ரீதியாக ஸ்டோரி பிளாக்ஸ் என்று சொல்கிறார்கள். நாம் விஞ்ஞான ரீதியாக நம் மூளை இயங்குவதற்கு காரணம் நம்மை சுற்றி உருவான சூழல்களை ஒரு கதையாக நமது மூளை பதிவு செய்து கொள்கிறது. இந்த கதையை வைத்துத்தான் நாம் நமது அனுபவங்களை பெறுகிறோம். தினமும் நீங்கள் தூங்குறீங்க, மறுநாள் காலை எழுந்ததுமே நீங்கள் உங்களை ஒரு பெயரால் அடையாளப்படுத்திக் கொள்கிறீர்கள், உங்களை ஒரு வேலையால் அடையாளப்படுத்திக் கொள்கிறீர்கள், உங்களை சுற்றி தாய், தந்தை, மனைவி, குழந்தை என்ற உறவுகளை அடையாளப்படுத்திக் கொள்கிறீர்கள். இத்தனையும் அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு காரணமாக இருப்பது உங்கள் மூளை தரக்கூடிய ஸ்டோரி பிளாக்ஸ், அதாவது கதைகள் தான். அப்போது உங்களுடைய கர்மா என்று சொல்லக்கூடிய விஷயமும் நீங்கள் கதைகளாக என்றோ பதிவு செய்து வைத்திருக்கக்கூடிய அனுபவங்கள், அந்த அனுபவங்களை இந்த பிரபஞ்சம் திருத்துவதற்கு தரக்கூடிய ஒரு மாற்று வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீங்கள் இது போன்ற நல்ல கதைகளை கேட்கும் பொழுது எண்ணம் தூய்மை பெறும். அதனால் அந்த கர்மாவின் பாதிப்பு மெல்ல விலக துவங்கும். இவர் தினமும் அதுபோல பாகவதத்தை படிக்க துவங்குகிறார். எங்கே படிக்க துவங்குகிறார்? மல்லிசேரியில் உள்ள கணபதியிடம் படிக்க துவங்குகிறார். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய விநாயகர்கிட்ட. அந்த விநாயகரை சுற்றி பல்வேறு அற்புதங்கள் நிகழ துவங்குகிறது. மல்லிசேரி என்று சொல்லக்கூடிய கிராமம் புகழ் பெறுகிறது. சங்கரன் நம்பூதிரி சொல்கிறார், ஐயா என்னை புகழ்படுத்த வேண்டாம், எனக்கு பெருமை வேண்டாம், எனக்கு என்னை அதிகம் அடையாளப்படுத்தாதீங்கன்றார். ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தாதே என்று சொல்லிவிட்டாலே அங்கே பெரும் கூட்டம் கூடிவிடும். ஊரெங்கும் கூட்டம் கூடுகிறது. மல்லிசேரி கிராமமே ஆங்காங்கே அனைவரும் விநாயகனை காணுவதற்காக, அந்த தும்பிக்கை யானை போற்றுவதற்காக தேடி வருகிறார்கள். ஆங்காங்கே அவருக்கு அருகம்புல்லால் நெய்வேத்தியம், ஆங்காங்கே வன்னிமர இலைகளால் அர்ச்சனை, எங்கும் அவருக்கு பிரார்த்தனை. விநாயகன் எளிமையாக வசப்படுபவன், உடனே பலனை தருபவன். வாழ்க்கையிலே பலருக்கும் முன்னேற்றம்,
மல்லிசேரி கணபதி தினமும் அங்கே பாகவதம் படிப்பதை நிறுத்தவே இல்லை. 2500 முறை முழுவதுமாக பாகவதத்தை சப்தாகமம் என்ற முறையிலே சொல்லிவிடுகிறார். பல்வேறு சித்துக்கள் கைவரப்பட்டு விட்டன. இதெல்லாம் நடந்ததும் அங்கே விநாயகர்கிட்ட போகிறவங்க கிட்ட கிருஷ்ணருடைய வெளிப்பாடுகள் தெரிகிறது. என்னங்கய்யா அற்புதமாக இருக்குது, விநாயகனை பார்க்க போகிறோம், அங்கே மடியிலே கிருஷ்ணர் இருப்பதாக நாங்கள் உணர்கிறோமே என்றெல்லாம் தேவ பிரசன்னம் என்ற வகையிலே பிரசன்னத்தை பார்க்கிறார்கள். தேவ பிரசன்னத்தில் வருகிறது, ஐயா அந்த விநாயகனது மடியிலே கிருஷ்ணன் குழந்தையாக இங்கே பாகவதம் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறான். விநாயகனும் அங்கே மகிழ்ந்திருக்கிறான். விநாயகனும் கிருஷ்ணனும் சேர்ந்துள்ள இந்த தலம் வைஷ்ணவ கணபதி என்று போற்றப்படும். இந்த வைஷ்ணவ கணபதியை யார் ஒருவர் நினைத்தாலும் வாழ்க்கையிலே வளம் பெருகும், பொருளாதார நலம் பெருகும், எல்லா நன்மையும் கிடைக்கும்ன்றாங்க. ஐயா எங்களுக்கும் வாழ்க்கையில் நலம் கிடைக்கணும் ஐயா, எங்களால் இனிமே கஷ்டப்பட முடியாது, எங்களால் மாதம் இந்த துன்பத்தை பட முடியாது, மறுநாள் என்ன ஆகுமோ, அடுத்த கணம் என்ன ஆகுமோ, கணவன் மனைவி உறவு பிரிந்து விடுமோ, பொருளாதாரத்தில் சரிந்து விடுவோமோ, வேலையிலே ஒரு பயம் இருக்கிறது, ஜோதிடர் 10ஆம் இடத்திலே ராகு வருவான் என்கிறார், 7.5 சனி ஆரம்பித்து விட்டது என்கிறார்கள், எங்களால் இதுக்கு மேலே அஷ்டமத்துக்கான திசை வந்து விட்டது, எங்களை காப்பாற்ற யாருமே இல்லையா, எங்களுக்கு கை கொடுக்க யாருமே இல்லையா, உறவினர்கள் கேவலப்படுத்துகிறார்களே என்றெல்லாம் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் மனக்குறை எனக்கு புரிகிறது. மல்லியூர் என்று கூகுள் செய்யுங்கள், மல்லியூர் கணபதி என்று கூகுள் செய்யுங்கள், ஒரு புகைப்படம் இருக்கும். அந்த புகைப்படத்தில் விநாயகர் அப்படி உட்கார்ந்திருப்பார். விநாயகரோட கருணை கேட்ட உடனே வியாசனுக்கு மகாபாரதத்தை எழுத தன் கொம்பை உடைத்து எழுத கொடுத்தவர் தருண கணபதி. தருணத்தில் உதவுபவர். அவன் தருணத்தில் உதவினாதான் உங்களை காப்பாற்ற முடியும். அதே போல தருணத்தில் உதவுபவர். அந்த கணபதியை நினைத்து அவரது புகைப்படத்தை தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். அருகிலே மடியிலே கிருஷ்ணன் இருப்பான். கிருஷ்ணனோ குழந்தை. எங்கே கிருஷ்ணன் இருக்கிறானோ அங்கே ருக்மணி தாயார் செல்வத்தை அள்ளித்தர காத்து கிடப்பாள். உங்களுக்கு தெரிஞ்ச கிருஷ்ணர் பாட்டை ஒளிபரப்புங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விநாயகர் பாட்டை ஒளிபரப்புங்க. தினமும் கிருஷ்ணா விநாயகா காப்பாத்து, எங்களுக்கு ஒரு பொருளாதார மேன்மையைத்தா, எங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெற்றியைத்தா என்று கேட்க துவங்குங்கள். இந்த புகைப்படத்துக்கு அருகிலே பாகவதம் இருக்கும். உங்களுக்கு எந்த மொழி பிடிக்குமோ, எந்த மொழி புரியுமோ அந்த மொழியிலே பாகவதத்தை அங்கே தினமும் 5 நிமிடம் ஒளிபரப்புங்கள். நான் சொல்லுவதை போல வாழ்க்கை முழுவதும் இறைவனை வழிபட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. தினமும் ஒரு 10 வினாடி 10 நிமிடம் இறை பிரார்த்தனையை துவங்குங்கள். பெரும் மாற்றம், முன்னேற்றம், ஏற்றம் வந்துவிடும். இது ஏதோ விளையாட்டுக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏதோ ஒரு புண்ணியம் இருக்கவே தான் இந்த நிமிடத்திலே நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மல்லியூர் கணபதி என்று கூகுள் செய்யுங்கள். புகைப்படம் வரும். விநாயகன் இருப்பான், மடியிலே குழந்தை கண்ணன் இருப்பான். தினமும் அவர்களுக்கு தெரிந்த பிரார்த்தனையை செய்யுங்கள். வாழ்க்கை வசந்தமாகும், வளமாகும், நலமாகும். நீங்களே ஒரு 48 நாளுக்கு பிறகு ஐயா எங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மை வந்து விட்டது, இனி வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்குகிறது என்று சொல்லப் போகிறீர்கள். நாங்களும் கேட்கத்தான் போகிறோம். சிவ சிவ. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.